ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இன்றைக்கி என்னுடைய தலைக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் செவ்வாய்க்கிழமை எப்போதும் தலையை தவறாமல் குளிப்பேன். அதனால் என்னுடைய தலைக்கு இன்றைக்கி நான் பேக்கு எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க. இப்போ பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலை. சரிங்களா? இது இலையாக இருந்தாலும் சரி, இல்லை பூக்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செம்பருத்தி இலை சுத்தமாக நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலை எப்பொழுதுமே நம்ம குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த செம்பருத்தி இலை போட்டால் நம்ம முடி சாஃப்டாகவும் இருக்கும், அழகாக வழவழப்பாகவும் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க இந்த செம்பருத்தி இலை தானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த செம்பருத்தி இலையை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செம்பருத்தி இலை ஒத்த செம்பருத்தி இலையை தான் எடுக்கணும். நீங்கள் அடுக்கு செம்பருத்தியோ இல்லை வேறு செம்பருத்தியோ எடுக்கக்கூடாது. அதனால் இது செம்பருத்தி இலை. இரண்டாவது பார்த்திங்கன்னா, ஊற வச்சுருக்க வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நல்லா ஊறிட்டுருக்கு. ஊற வச்சு வெந்தயம் எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம தலைக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை, கண்ணுக்கும் நல்லது, உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தரும். இது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை நம்ம முடிய வேருக்கு போயிட்டு நமக்கு அனைத்துடைய இதையும் தரும். பொடுகு தொல்லை இருக்காது, பேன் தொல்லை, ஈரத்தொல்லை எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி அது நம்ம கருவேப்பிலைக்கு இருக்குங்க. இந்த கருவேப்பிலை போட்டு நம்ம குளித்தாலும் சரி, இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்கள், சின்ன வெங்காயம். நான் 4 தான் எடுத்திருக்கேன். தலைக்கின்றதுனால கழுவி வச்சுருக்கேன், பட்டு பண்ணலை. இது அனைத்தையுமே நம்ம இப்போது மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மொத்தத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். மாற்றி வச்சு இங்கே பாருங்கள், அரைக்கும் பொழுது நமக்கு ஷாம்பு மாதிரி நல்ல நுர காமிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஒரு அற்புதமான பேக்கு தெரியுங்களா? இது நீங்கள் டெய்லியும் இல்லை, மாதத்தில் ஒரு முறை இல்லைங்க, வாரத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே எடுத்து நம்ம தலைமுடியில் ஒவ்வொரு டைமாக நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா மொட்டை அடித்து 2 வருஷம் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தேவையான முடி இப்போவே செம்ம சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பேக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேக்கை அழகாக எடுத்து தயார் பண்ணி உங்களுடைய தலை முடியில் நீங்கள் பேக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக்கு இப்படி தான் அப்படியே மெதுவாக போடணும். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய முகத்தை காட்டக்கூடாதுங்கிறதுனால போட்டுட்ருக்கேன். என் முடி ஃபுல்லாக போட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வழன்னு இருக்கும். நீங்கள் ஷாம்பூ சரி, நீங்கள் ரெகுலராக எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுவானாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்னுடைய முடி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த பேக்கு நீங்கள் ஃபுல்லாக தீர்ந்து போச்சு ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக தீர்ந்து போச்சு என்னுடைய பேக்கு. நீங்கள் இது பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன், இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிக மிக அழகாகவும் அருமையாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மற்றவங்க மாதிரி நான் இழுத்து இது அதை பண்ணலை இதை பண்ணலைலாம் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையானது மட்டும்தான் இது, நம்ம முடிக்கு தேவையானது மட்டும்தான். அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பேக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.